கட்சியை விட்டு நான் வெளியேறுவதற்கு முதல் காரணமே அவங்க எடப்பாடியார் அவர்கள் தான். அன்றைக்கு நான் அமைச்சராக இருந்து பல்வேறு பொறுப்புகளை நான் அந்த கட்சியிலே நான் எடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிற பொழுது தொடர்ந்து எனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர் பழனிசாமி தான். அவர்தான் நான் வெளியேறுவதற்கும் நான் வெளியேற்றப்படுவதற்கும் காரணமாக இருந்தது. இது அந்த கட்சியில் இருக்க எல்லோருக்கும் தெரியும். இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவருடைய வாடிக்கையே குறுக்கு வழியிலே தான் பதவிக்கு வருவார். அதுதான் அவருடைய வாடிக்கை. அன்றைக்கு சொல்கிறேன், அன்றைக்கு அவர் 89 சீட்டு ஒருத்தர் வாங்கி கொடுத்தார், அர்ஜுனன் சொல்லிட்டு. அன்னைக்கு அவர் தான் மாவட்ட செயலாளர். அவர் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணார். அதுக்கு பின்னாடி மாவட்ட செயலாளராக அவரை பரிந்துரை பண்ணும்போது அந்த அம்மையார் என்னிடத்தில் கேட்கும்போது யாரை செய்யலான்னு சொல்லும்போது நான் அவரை கை காமிக்கும் போது அது அவருக்கும் தெரியும், பழனிசாமிக்கு தெரியும். அடுத்து என்னதான் குறி வச்சார். அவர் அரசியல் ரீதியாக அவருக்கு மிக நெருக்கமாக அவருக்கு பக்கபலமாக இருந்து அவரை உயர்த்தி விட்டவர் செங்கோட்டையன். அவருக்கு என்ன நிலை ஏற்பட்டதுன்னு அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதற்கு முன்பு ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பொழுது அதிலிருந்து அந்த 2 குடும்பங்களுக்கு ஏற்பட்ட தகராறு, அந்த தகராறு எல்லாம் தீர்த்து வைத்தவர் தற்போது இருக்கிற முத்துசாமி அமைச்சர் அவர்கள் தான். அவரும் இவரால் முதுகிலை குத்தப்பட்டவர் தான். இதை விட மிகப்பெரிய உதாரணம் மண்புழு போல உருண்டு போய் பதவி பெற்றவர் சசிகலா. அந்த அம்மையாரை 10 நாட்களில் கட்சி விட்டு நீக்குவதற்கு காரணமாக இருந்தார். ஆகையினால இந்த துரோகம், அப்படிப்பட்ட துரோகத்துக்கு சொந்தக்காரர் எனக்கு நெருக்கமாக இருக்க முடியாது.